சும்மானக மக்களே, என்ன மக்களே, பிக் பாஸ்க்கான ஃபீவர் லைட்டா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கே. பட் ஒன்னு சொல்லி ஆகணும் நண்பர்களே, காலங்கள் எம்பிட்டு வேகமா ஓடுதுல்ல. இப்பதான் சீசன் 8 இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருந்து, அதுக்குள்ள பார்த்தா சீசன் 9 வரப்போகுது. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மட்டும் ஓப்பன் ஆயிட்டு, அதாவது ஆகஸ்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டோம். ஆகஸ்ட் கடைசில இருந்து பிக் பாஸ்க்கான அப்டேட் அள்ளி தெறிக்க ஆரம்பிச்சிடும். யார் யார் உள்ள வரப்போறா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிற சின்ன சின்ன அப்டேட் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் இப்பவே மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிக் பாஸ்க்கான விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் குக்கு வித் கோமாளி தான். என்ன ப்ரோ சொல்ற, அதுக்கு எப்படி ப்ரோ காரணம் குக்கு வித் கோமாளின்னு கேட்டிங்கன்னா, இருக்கு. குக்கு வித் கோமாளி வச்சு ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இன்னொரு சில குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. இந்த சீசன் 9 பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து எங்க ப்ரோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, விஜய் டிவியில் தான் வருமா, இல்லை கலர்ஸ் பக்கம் போயிருமா, ஹாட் ஸ்டாரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு தான் சின்ன அப்டேட்டோட நான் வந்திருக்கிறேன். மொத்தமாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகிடும். பார்த்து இந்த தம்பிக்காக பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இருந்துட்டு போட்டு. இப்போ ஏன் மக்கள் மத்தியில் வந்து பிக் பாஸ்க்கான ஃபீவர் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, அதான் அதுக்கு காரணம் குக்கு வித் கோமாளின்னு சொன்னேன்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கடைசி நாட்கள் நெருங்க லைட்டாக போர் அடிக்கும் போதே ப்ரோ கடுப்பா இருக்கு ப்ரோ, வெறுப்பா இருக்கு ப்ரோ, போட்டு மண்டே பிக்க வைக்கிறாங்க ப்ரோ, இந்த குக்கு வித் கோமாளியாச்சும் போட்டு விடுங்க ப்ரோ, அதாச்சும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம்ல. அதே மாதிரி தான் எல்லா சீசனும் நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த சீசனுமே கடைசியில் சொன்னோம், ஒரு மாதிரி வெறுப்பா போயிட்டு இருக்கு ப்ரோ, பிஆர்னு சொல்லிட்டு குக்கு வித் கோமாளியாச்சும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகையில் குக்கு வித் கோமாளியும் வந்துச்சு. பட் அந்த குக்கு வித் கோமாளி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் மிகப்பெரிய ஆபத்துக்கு வச்சுட்டாங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் குக்கு வித் கோமாளி மாதிரியே இல்ல, சத்தியமா இல்ல. என்ன நினைச்சாலும் சரி அங்கிட்டு இல்ல நண்பர்களே, அதுதான் உண்மை. என்ன நீங்க என்ன நினைச்சாலும் சரி, குக்கு வித் கோமாளி மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே காமெடியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேரால் மட்டும்தான் அந்த ஷோ வந்து இன்னும் லைட்டாக அப்படியே தாங்கி பிடிச்சி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக குரேஷி மாதிரி ஆள்லாம் இந்த ஷோவில் இல்லை. இந்த சீசன் குக்கு வித் கோமாளியே மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க. பட் அது ஒரு சரி இருந்துட்டு போட்டுமே. அந்த மாதிரி இருக்கனால ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வர. பிக் பாஸ்ல கான்ட்ரவர்சி வந்து பார்த்துருப்பீங்க, குக்கு வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் சொல்லலாம், பார்த்தோம் ப்ரோ, லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னு. கடைசி சீசன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி சீசன் மணிமேகலை பிரியங்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு, ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த சீசன் வந்து அதையும் தாண்டி ஒரு விதமாக போயிட்டு இருக்குது. காமெடி இல்லாமல் கட்டி மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க, கட்டி பிடிக்கிறத ஒரு காமெடியாக வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மக்கள் மத்தியில் போர் அடிச்சிட்டு, எப்படி மக்கள் மத்தியில் போர் அடிச்சு மக்கள் வெறுத்துட்டாங்க. வெறுத்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி அந்த பிக் பாஸையாச்சும் கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா, அதையா பார்ப்போம், இது ரொம்ப பார்க்க முடியலப்பான்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே லைட்டாக அது மேலே வெறுப்பு வந்து பிக் பாஸை பார்க்குற ஆர்வம் வர ஆரம்பிச்சிட்டு. பட் சொல்லி ஆகணும், நாட்கள் எம்பிட்டு வேகமாக போயிட்டு இருக்குல்ல, கடன்னு ஓடுது நண்பர்களே, எவ்வளோ வேகமாக ஓடுது. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ்க்கான ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்குது. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சின்ன அப்டேட்னு சொல்லி ஆகணும், ஏகப்பட்ட பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதான் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு டவுட்டு, பிக் பாஸ் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை கலர்ஸில் வருமானு சொல்லிட்டு. ஏன் அந்த டவுட் நமக்கு வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக எனக்கும் இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்ச உடனே அந்த சீசன் 8 வந்து கலர்ஸ் டிவியில் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து நம்ம ஜியோ வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஹாட் ஸ்டார் கூட ஜியோ ஹாட் ஸ்டார் சொல்லிட்டு மாறிட்டு, அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கே தெரியும், இந்த சீசன் முடியும் போதே கடைசியில் வந்து ஜியோ வந்து ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதனால தான் கலர்ஸில் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டைமில் டெஸ்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, ரீடெலிகாஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மக்கள் எவ்வளோ பேர் வந்து கலர்ஸ் டிவியில் போய் வந்து இந்த பிக் பாஸ் பார்க்குறாங்க, கொஞ்சமாச்சும் ஆர்வமாக இருக்காங்களா, அப்படி ஆர்வமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க. பட் அங்கே கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, சொல்லி ஆகணும், கிடைச்ச ரிசல்ட் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஏன்னா மக்கள் பெருசாக போய் பார்க்கவே இல்லை. உண்மையை தான் சொல்கிறேன் நண்பர்களே, மக்கள் நிறைய பேர் போய் பார்க்கவே இல்லை. அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரீடெலிகாஸ்ட் பண்ணது கொஞ்சம் எபிசோட் தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு வேறு ஏதோ சீரியலில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மக்களுக்கு அந்த டைமே ஒரு சின்ன குழப்பம் வர ஆரம்பிச்சு. என்னப்பா ரீடெலிகாஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒருவேளை சீசன் 9 வந்து கலர்ஸில் விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த டைமே ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அதே குழப்பம் தான் இப்போவும் இருக்குது, கலர்ஸில் வருமா விஜய் டிவியில் வருமானு சொல்லிட்டு. அதான் பொறுங்க சொல்ல வரேன், விஜய் டிவியில் தான் வருது. என்ன ப்ரா, உண்மையை தான் சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா, உண்மையை தான் சொல்கிறேன், விஜய் டிவியில் தான் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க நண்பர்களே, கலர்ஸில் போட்டால் எதாவது பார்ப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் பேராச்சும் அங்கே போய் பார்த்தா தான் சரி, ஓகே, மக்களுக்கு வந்து பிக் பாஸ் மேலே இருக்க ஆர்வத்தில் எந்த சேனலில் போட்டாலும் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் விஜய் டிவியில் போட்டால் வேணால் பார்க்குறோம், ஏன்னா பிக் பாஸ் மேலே லாஸ்ட் சீசன் ஒரு மாதிரி கடைசியில் பிஆர்னு போயிட்டு இருந்து, அந்த வகையில் வந்து அந்த மிஷின் ஃபெயில்ட் ஆனால இந்த சீசனை பொறுத்தவரைக்கும், அந்த சீசன் 9 பொறுத்தவரைக்கும் விஜய் டிவியில் தான் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாங்க. உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட ரைட்ஸை வந்து ஜியோ வாங்கிட்டாங்க. ஜியோ ஹாட் ஸ்டார்லாம் மாறிட்டு, அதனால் ஹாட் ஸ்டார்லேயும் வரும், விஜய் டிவியில் வரும். எனக்கு தெரிஞ்சு சீசன் 10 இருக்குது தெரியுமா, அதான் அடுத்த வருஷம் வேணால் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் எதுக்கு மாற்றணும்? அவ்வளோ ரைட்ஸை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்போ எதுக்கு இன்னொரு சேனல் கொண்டு போயிட்டேன்? இந்த சேனலே நடத்தலாமே. எனக்கு தெரிஞ்சு அதை அடுத்த வருஷம் பார்ப்போமே. அண்ட் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்க இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ஹோஸ்ட் கரெக்டு தானே? கண்டிப்பாக இருக்குல்ல, இருக்குது, எனக்கு தெரியும். ஹோஸ்ட் யார் ப்ரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம். ஏன்னா சேதன் ஹோஸ்டிங் வந்து ஏகப்பட்ட பேருக்கு பிடிச்சிருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து ஒரு ரசிக்கும் தன்மையாக இல்லை, ரொம்ப ரூடாக பேசுகிறாரு, டப்புன்னு உட்கார வைக்காருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதனால் ஹோஸ்ட்டுமே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை சேதன் தான் வருவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. எனக்கும் இன்னும் அந்த குழப்பம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா கமல் சார் எழுதி விட்ட கடிதம் அப்படி, அது கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீசன் நான் லீவ் ஆகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த தக் லைஃப் படத்துக்காண்டி நெகட்டிவ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து பயங்கரமாக ஒரு பிளானை போட்டு பிக் பாஸ் விட்டு வெளியே போனாங்க. பட் தக் லைஃப் படத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, படம் அந்தளவுக்கு சகஜோதியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேபி கமல் சார் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சேதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேதனை வந்து இல்லைப்பா எனக்கு வேணாம்ப்பா இது ஒரு மாதிரி போதப்பான்னு சொல்லிட்டு சேதனை வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா சேதனை வந்து எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக ரிவீல் ஆகலை. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோஸ்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகலை. அந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஹோஸ்ட் வந்து ஒருவேளை சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்? எப்படி இந்த ஆளை நீங்கள் ஹோஸ்ட் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் ப்ரோ, இல்லை இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோனா யாரை சொல்லி மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க. அண்ட் என்னை பொறுத்த வரதுக்கு சேதனே பண்ணலான்னு சொல்லி தோணுது. ஏன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். சேதனை வந்து ஃபஸ்ட் சீசன் அப்போ தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ அப்போ தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணப்போவே ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் லைட்டாக கொஞ்சம் பிரேக் ஆனாங்க. நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செஞ்சு. ஆனால் கடைசி நாட்களில் வர நல்லா தான் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரத்துக்கு சேதனை சூப்பராக பண்ணாங்க. ஸோ இந்த சீசனுமே கையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அடித்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் சேதனைட்ட இந்த சீசனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் போட்டிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று உண்மையாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே, இந்த மந்த்தில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கான அப்டேட் பெருசாக வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ சின்ன அப்டேட் தான் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் தான் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு யார் வரப்போகிறா, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இப்படி தான் இருக்க போதா, அப்படி தான் இருக்க போதா, இந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்லாம் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாளிலேருந்து கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். டெய்லி நியூஸ் எடுத்து பேசலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் போட்டு விடுங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நியூஸை பற்றியும் டெய்லி அப்டேட் மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.